இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை அசாதாரண நிலை. இதுக்குதான் உண்மையா சொல்லணும். அன்னைக்கு சும்மா அது வேற, அது யாரோ சொல்லி கொடுத்து சொல்லிட்டாங்க. உண்ணாவிரதம் கண்ணாடி போட்டுக்கிட்டு சும்மா காலையில போய் போட்டோக்கு கேமராவுக்கு போஸ் கொடுத்துட்டு வரவில்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க உட்கார்ந்தாரு. அம்மான்னாங்க, சின்னம்மான்னாங்க. போய் ஐயோ, அந்த அம்மா இறந்தப்ப ஒருத்தரும் வாய் திறக்கல. அவங்கள அந்த ராஜாஜி ஹாலில் வச்சிருக்காங்க, அப்ப கூட யாரும் வாய் திறக்கல. ஒருவேளை ஏஞ்சி வந்துடுவாங்களோன்னு பயம். இன்னொரு பக்கம் நாங்கள் அப்படிதான் ஆட்சி அமைக்கிறோம், சின்னம்மா தான் ஜெயில இருந்து எல்லாம் நடத்துறாங்க. வெக்கமா இல்லையா? ஆனா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை நீங்க மதிச்சு ஒரு பதில் சொல்ல வேண்டியது என்ன? எவ்வளவு பேசுறீங்க, சத்தியம் பண்றீங்க, அடிக்கிறீங்களே. இதுதான் இந்த ஜனநாயகம் உள்ள, சமத்துவம் உள்ள ஒரே கட்சி சமத்துவ மக்கள் கட்சி. இது வேற எங்கேயாவது பாப்பீங்களா? இப்படி புரிவாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை அசாதாரண நிலை. இதுக்குதான் உண்மையா சொல்லணும். அன்னைக்கு சும்மா அது வேற, அது யாரோ சொல்லி கொடுத்து சொல்லிவிட்டாங்க. இன்னைக்கு நானே சொல்றேன், எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதுங்கிறது நீங்களே பாக்குறீங்க. ஒரு எவ்வளவு பெரிய கட்சி எப்படி உடையுதுங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். என் அப்பா உயிரோட இல்லைங்கிறது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். சொல்லியிருப்பார், குனியாதிகடா எப்படி அப்படின்னு. அம்மான்னாங்க, சின்னம்மான்னாங்க. போய் ஐயோ, அந்த அம்மா இறந்தப்ப ஒருத்தரும் வாய் திறக்கல. அவங்கள அந்த ராஜாஜி ஹாலில் வச்சிருக்காங்க, அப்ப கூட யாரும் வாய் திறக்கல. ஒருவேளை ஏஞ்சி வந்துடுவாங்களோன்னு பயம். புதைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி நின்னாங்க. ஆஹா, சரி பேசலாம். அந்த அம்மா போய் அடிச்சாங்க பாருங்க, சத்தியமா அந்த அம்மாங்க இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளுங்களா? எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க. ஒரு வகையில சொல்றாங்க, இல்ல சுப்ரீம் கோர்ட்ல கன்விக்ட் ஆயிட்டாங்க, சோ ஷீ இஸ் a convict, அவங்க படத்தை நீங்கள் உபயோகிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஏன் காந்திஜி நேதாஜி படங்கள் மாட்டவில்லையான? என்ன இது, காந்திஜி நேதாஜி படத்தை எங்க கொண்டு வந்து எங்க சொருகுறாங்க பாருங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் அப்படிதான் ஆட்சி அமைக்கிறோம், சின்னம்மா தான் ஜெயில இருந்து எல்லாம் நடத்துறாங்க. வெக்கமா இல்லையா? நான் இன்னொரு கட்சி பத்தி நான் ஏன் பேச மாட்டேன் தெரியுங்களா? தேவையில்லை, அது அவங்க கட்சி ப்ராப்ளம், அது நமக்கு தேவையில்லை. அதனாலதான் அவங்க கட்சியில் அவ்வளோ நடக்கும் போது கூட உங்கள் தலைவர் சிறப்பாக அவர் வந்து செயல்பட்டு, வேண்டாம் நாங்கள் இதில் தலையிட வேண்டாம். என்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்து இவ்வளவு பிரச்சனைகளை உடைத்து விட்டாரோ அப்பதான் அவர் சொல்றதுல கொஞ்சம் ஒரு தெளிவு இருக்கு. ஏன் பேச மாட்டேன்றாங்க? ஹாஸ்பிட்டல் இருந்ததை பத்தி யாரும் பேச மாட்டேன்றாங்க. ஓகே, டாக்டர் வந்து தெளிவுபடுத்திட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கே, அந்த கேள்வியை நீங்க மதிச்சு ஒரு பதில் சொல்ல வேண்டியது தானே? எவ்வளவு பேசுறீங்க, சத்தியம் பண்றீங்க, அடிக்கிறீங்களே. பேசலாமே. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது மக்களிடம் நிஜமாகவே எங்கே ஒரு தலைவன், எங்கே அந்த தலைவன்? எனக்கு தெரியும், ஆர் சரத்குமார் ஆகிய நான் டெல்லியில கேட்டிருக்கேன். ராஜ்யசபா வந்து அவர் உறுதிமொழி எடுக்கும் போது அவர் தமிழ்ல தான் எடுத்தாரு, அது நான் கேட்டிருக்கேன். நான் தமிழ்நாட்டில் அது கேட்கணும். யார் யாரோ பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. என்னைக்கு அவர் ஜல்லிக்கட்டுக்காக போராடினாரு? உண்ணாவிரதம் கண்ணாடி போட்டுக்கிட்டு சும்மா காலையில போய் போட்டோக்கு கேமராவுக்கு போஸ் கொடுத்துட்டு வரவில்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க உட்கார்ந்தாரு. போராட்டம் முதலாக ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்தவர் அவர். அத்திக்கடை போராட்டத்துக்கு முதல் அவர் தான் சென்றாரு. அப்ப 150 கிலோமீட்டர் மோட்டார் பைக்ல அவங்க ஊர்வலம் நடத்தினாங்க. அவைத்தலைவர் அவர்கள் மணிமாறன் அவர்களும், இங்கே கொள்கை பரப்பு செயலாளர் விவேகானந்த் அவர்களும் இப்ப கருத்து பரிமாற்றம் செய்தாங்களே, இதுதாங்க ஜனநாயகம். இதுதான் இந்த ஜனநாயகம் உள்ள, சமத்துவம் உள்ள ஒரே கட்சி சமத்துவ மக்கள் கட்சி. இது வேற எங்கேயாவது பாப்பீங்களா? இப்படி புரிவாங்க. நான் ஷர்ட் கழட்டி போட்டுட்டு அதை பத்தி எல்லாம் நான் பேசல. ஏன்னா நான் இந்த உட்கார்ந்ததுக்கு வந்து ஏய் படம்
பாட்டு போயிட்டு இருந்தது. அப்போ ஷர்ட் அப்படி எடுத்துட்டு அவர் வந்தார். அப்புறம் நான் பார்த்தேன், அது நல்லா இருக்கு அந்த பாட்டு அப்படின்னு அதோட விட்டுட்டேன். நான் அதை பற்றி நான் இங்கே பேச வரல. ஏன்னா இப்போ ஜனங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சு. எல்லாருக்குமே என்ன ஏதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க யாரு, அவங்க யாரு, இவங்க 2G, இவங்க குடும்ப சீரியலு, அது இது எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஒரே ஒரு இடத்த மட்டும்தான், அதிமுக மட்டும்தான் அப்படி அந்த அம்மா இப்படி வச்சிருந்தாங்க அந்த கட்சியை. ஒரு தலை இல்லை என்றால் எப்படி அது உடைந்து விட்டது என்று நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என் கணவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் 1996 இல்ல அப்ப வந்துதான் ஃபர்ஸ்ட் டைம். கலைஞர் கூட பயப்படுவாரு மறைந்த ஜெயலலிதா அவர்கள் பற்றி பேசுவதற்கு. அவர் மட்டும் தைரியமாக ஒரு துப்பாக்கியை இடுப்புல சொருவிக்கிட்டு தைரியமாக பேசின ஒரே தமிழன் சரத்குமார் அவர்கள் மட்டும்தான். நானே ஆச்சரியப்பட்டேன். அப்ப டிஎம்கேல அவரை போய் அப்படியே விழுந்தடிச்சு அவரை கூப்பிடுறாங்க. அப்ப நான் சொன்னேன் வேண்டாம். அப்ப நான் ரொம்ப நெருங்கிய நண்பர் அவருக்கு, வேண்டாம் வராதிங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் காலகட்டத்தில் நிறைய நடந்து விட்டது, எல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஆனா நான் இன்னைக்கு கூட அந்த சரத்குமாரை சமத்துவ மக்கள் கட்சி இன்னும் அவரை கொண்டாடவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு.